மோடி அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க. இந்த நீதித்துறையில ஒட்டுமொத்தமா இதனுடைய சுதந்திரமே இல்லாம பண்றதுக்காக ஒரு புது சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு நூல் விட்டு பாக்குறாங்க. இந்த மசோதாவுக்கு எதிராக ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாருமே நடு ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க. இந்த போராட்டத்தை கண்டு மோடி அரசாங்கம் பயந்துட்டாங்க. ஏன்னா வழக்கறிஞர் எல்லாத்தையும் நாம கட்டுப்படுத்தலாம்னு நினைச்சோம், ஆனா இவங்க இந்த அளவுக்கு ரோட்ல இறங்கி போராடுறாங்களா அப்படின்னு பயந்திருக்கு மோடி அரசாங்கம். முதல்ல இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வர நினைச்ச அந்த சட்டம் என்ன, இந்த சட்டத்துக்கான மசோதா வரைவுல என்னென்னலாம் இருந்துச்சு, இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா இந்தியா எவ்வளவு அகல பாதாளத்துல தள்ளப்படும். ஏற்கனவே இந்தியாவோட பார் கவுன்சில்ல அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர்களா இருக்கக்கூடிய சாலிசிட்டர் ஜெனரலும் அட்டார்னி ஜெனரலும் மெம்பரா இருக்கும்போது எதுக்காக மோடி அரசாங்கம் ஒரு 3 பேர்த்த பார் கவுன்சிலுக்குள்ள நுழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது? அந்த 3 பேர் யாரா இருப்பாங்க? எதுக்கு அந்த 3 பேரை பார் கவுன்சிலுக்குள்ள போகணும்? அவங்க பார் கவுன்சிலுக்குள்ள அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியா உள்ள போனாங்க அப்படின்னா பார் கவுன்சிலோட நிலைமையே என்ன ஆகும் தெரியுமா? 1947க்கு பிறகு மிக மிக சுதந்திரமா செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த இந்திய நீதித்துறை ஒட்டுமொத்தமாக முட்டுச்சந்தில நிக்க வைக்கிறதுக்கான வேலையை இவங்க 3 பேர்த்த வச்சு மோடி அரசாங்கம் காய் நகர்த்த முயற்சி பண்ணுது. யார் அந்த 3 பேர்? எதுக்காக அந்த 3 பேர் பார் கவுன்சிலுக்குள்ள போகணும்? அவங்க போனா இந்தியாவினுடைய அரசியலமைப்புல நீதித்துறைக்கு என்ன நடக்கும்? இந்த மசோதா வரைவில் மோடி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய முக்கியமான இன்னொரு விஷயம் செக்ஷன் 35A. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வழக்கறிஞர்களுமே நீ போராட்டத்தில் இறங்கக்கூடாது. அப்படி இறங்குனா அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுன்னு எச்சரிக்கை பண்ற மாதிரி அதுல சில விஷயங்களை கோட் பண்ணிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆர்டர் பண்ற மாதிரி இந்த மோடி அரசாங்கம் சட்ட திருத்தத்தை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. எதுக்காக? வழக்கறிஞர்கள் நடுரோட்ல இறங்கி போராடுறதை கண்டு மோடி அரசாங்கம் பயப்படுது. இந்த செக்ஷன் 35A நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இந்திய நீதித்துறையில வழக்கறிஞர்கள் ஏன் ஓரங்கட்டப்படுவாங்க? ஒட்டுமொத்தமாகவே மோடி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய புதிய சட்டங்கள் எல்லாம் எந்தவித தங்கு தடையும் இல்லாம எப்படி நடைமுறைக்கு வரும்? இதை எதிர்த்து பேசக்கூடிய வழக்கறிஞர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். மோடி அரசாங்கம் ஒரு புது சட்டத்தை கொண்டு வரதுக்காக அதனுடைய வரைவு மசோதாவை வெளியிட்டாங்க. அதனுடைய பேர் அட்வொகேட் பில் 2025. இந்த வரைவு மசோதா வெளியே வந்த உடனே இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. குறிப்பா வழக்கறிஞர்கள் எல்லாமே நடு ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்க. நிறைய ஊடகங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னாலும் சோஷியல் மீடியாவில் இது குறித்தான நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் வந்துட்டே இருந்துச்சு. குறிப்பாக இந்த அட்வொகேட் பில், அதாவது வழக்கறிஞர் பில் 2025 நடைமுறைக்கு வந்தா இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு என்ன பங்கமான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது குறித்து நிறைய கட்டுரைகள் வெளியே வந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்பை எல்லாம் சமாளிக்க முடியாம மோடி அரசாங்கம் பின்வாங்கியிருக்காங்க. இது தற்காலிக பின்வாங்கல் தான். மோடி அரசாங்கம் வெகு விரைவில் இந்த அட்வொகேட் பில் 2025 நடைமுறைப்படுத்துவாங்க. அவங்க இப்படி நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு என்ன ஆகும்னு ஒரு பெரிய கேள்வி வருது. அதுல பல மாற்றங்கள் அவங்க செஞ்சிருக்காங்க. அதுல குறிப்பா முதல் மாற்றத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த புது மசோதால செக்ஷன் 2ல லீகல் பிராக்டிஷனர் அப்படிங்கிற வார்த்தையை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. லீகல் பிராக்டிஷனர் அப்படின்னா சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க இல்லையா, அதாவது வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த வழக்கறிஞர்கள்ங்கிற டெஃபனிஷனையே எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா கார்பரேட் லாயர், இன்ஹவுஸ் கவுன்சில்ஸ், லீகல் பிரைவேட்ல லீகல் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள், ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய லாயர்ஸ், லா ஃபார்ம்ஸ், இது எல்லாத்தையும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வழக்கமா பாத்தீங்கன்னா வழக்கறிஞராக படிச்சு முடிச்சுட்டு ஒரு சிலவங்க இந்திய நீதித்துறை மேல மிகப்பெரிய ஆர்வம் கொண்டு வக்கீலா வாழ்றது, ஜட்ஜா வாழ்றது, நீதிபதியா வாழ்றது அப்படிங்கிறது ஒரு பெருமையான வேலையா நினைச்சு அந்த கோர்ட்டை நம்பியே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, படிச்சு முடிச்ச உடனேயே பெரிய கார்பரேட் கம்பெனிகள் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளத்துக்கு அந்த கார்பரேட் ஹவுஸினுடைய லா மேனேஜரா, லீகல் அட்வைசரா போய் சேர்ந்துக்குவாங்க. அவங்க மாசம் மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. அவங்க கோர்ட்டுக்கு பிராக்டிஷனரா வரமாட்டாங்க. ஆனா இந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னா இவங்களை பிராக்டிஷனர் ஆக்குறதுக்கான வேலையை பண்றாங்க. நமக்கு என்ன வருது அப்படின்னா, நீதிமன்றத்தையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வழக்கறிஞர்களுடைய வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறீங்களா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருது. சட்டத்தை படிச்சு முடிச்சுட்டு சம்பாதிக்கிறதுக்காகவே அவங்க லீகல் அட்வைசராக கார்பரேட் கம்பெனிக்கு போயிட்டாங்க. அவங்க அந்த கம்பெனிக்கு சில இஷ்யூஸ் வரும்போது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லாயர்கிட்ட அவங்க மூலியமா கோர்ட்டுக்கு தங்களுக்கான நீதியை பெறுறது அப்படிங்கிறது ஒரு நியாயமான கருத்தா இருக்கும். ஆனா கோர்ட்ல பிராக்டிஸே பண்ணாத ஆட்கள், நீதிமன்றத்துக்கே வராத ஆட்களை வழக்கறிஞராக உள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம்? அவங்க ஒரு கார்பரேட் கம்பெனியினுடைய எம்ப்ளாயிஸ்.
அவங்க வெளிநாட்டில் வேலை செய்ய போறாங்க, லீகல் ஃபர்ம்ஸ்ல வேலை செய்யறாங்க, இன்னோஸ்ல இருப்பாங்க. அவங்கள ஏன் உள்ள கொண்டு வந்துடுறீங்க? இதனால இந்தியாவில் சட்டத்தை மதிக்கக்கூடிய, சட்டத்தை நேசிக்கக்கூடிய, இந்த நீதியை பாதுகாக்கக்கூடிய, நீதிமன்றமே தன் வாழ்க்கையா நினைச்சு அந்த வளாகத்திலே தன் வாழ்க்கையை செலவழிச்சுட்டு கூடிய லட்சக்கணக்கான வழக்கறிஞர்களுடைய வாழ்க்கை நடுத்தருவுக்கு வரப்போகுது. நியாயமாக முறையாக அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய கேஸ் எல்லாமே சில கார்பரேட் ஃபர்ம்ஸ்க்கு நீங்க மாத்திக்கிட்டு இருக்கீங்க, சில லீகல் ஃபர்ம்ஸ்க்கு நீங்க மாத்திக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் ஆக்சுவலி உண்மையிலேயே வந்து ஒரு பிராக்டிஷனரே கிடையாது. இதை மாத்துறதுக்காக செக்ஷன் 2 நீங்க உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி பார் அசோசியேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறீங்க. அதாவது நியூ செக்ஷன் 33 அடிப்படையில் ஒருத்தர் வந்து ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரா வர்றாரு அப்படின்னா இந்தியன் பார் கவுன்சில்ல மெம்பரா தான் இருப்பாரு. இப்ப தமிழ்நாடு பார் கவுன்சில்ல மெம்பரா இருப்பாரு, பாண்டிச்சேரி பார் கவுன்சில் அவர் வந்து மெம்பரா இருப்பாரு, என்ரோல் பண்ணிருப்பாரு, ரெஜிஸ்டர் ஆயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பார் கவுன்சிலை தாண்டி இப்போ ஒருத்தர் சேலத்தில் இருக்காரு, கோயம்புத்தூர்ல இருக்காரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன்ல ஒரு மெம்பரா இருப்பாரு, அதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுவாரு. அந்த பார் அசோசியேஷன் அந்த லாயருக்காக சப்போர்ட்டா நிற்கும், ஒரு சமூகமாக ஒரு கம்யூனிட்டியா அது நிற்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய முடிவுகள், அங்க இருக்கக்கூடிய பதவிகள், அங்க இருக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு எல்லாத்துக்குமே ஓட்டு போடுற உரிமை அவங்களுக்கு இருந்துச்சு. இப்ப எத்தனை பார் அசோசியேஷன்ல வேணாலும் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு மெம்பரா இருக்கலாம். ஒருத்தர் சேலத்துல இருக்கலாம், கோயம்புத்தூர்ல இருக்கலாம், சென்னையில இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? புதுசா ரூல்ஸை கொண்டு வந்து அவங்க ஒருத்தர் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறிட்டாங்கன்னா 30 நாள் அட்ரஸ் மாற்றணும். அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து, அதாவது அவங்களுடைய மெம்பர்ஷிப் வந்து கேன்சல் ஆகும். அவங்க ஏதாவது ஒரு அசோசியேஷன்ல தான் மெம்பரா இருக்கணும். அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை ஏதோ ஒரு அசோசியேஷன்ல இருக்குன்னு நீங்க முடிவு எடுக்கிறீங்க. இது எந்த வகையில் நியாயம்? பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசோசியேஷன்ல, லீகல் அசோசியேஷன்ல மெம்பரா இருப்பாங்க, பார் அசோசியேஷன்ல. அவங்க நீதிமன்றத்துக்கே வரமாட்டாங்க. ஆனா ஓட்டு போடும்போது கரெக்டா வருவாங்க. பார் கவுன்சிலோட பிரச்சனையும் போது வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க பிராக்டிஸே பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஆட்களை நீங்க விளக்குனா கூட பரவாயில்ல. ஆனா தினம் கோர்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு ஆட்கள், ஒருத்தவங்க கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு போவான், ஒருத்தவங்க சேலத்துக்கு கோர்ட்டுக்கு போவான், திருநெல்வேலிக்கு போவான், எல்லா இடத்துக்கும் போவான். அவன் எல்லா இடத்துலையும் மெம்பர்ஷிப் கட்டி அவன் அசோசியேஷன் மெம்பரா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதையா தடுக்கிறீங்க? அதனுடைய உள்நோக்கம் என்ன? அப்ப பார் அசோசியேஷன்ல எதை செய்யணுமோ அதை செய்யாம வேற ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னு லீகல் எக்ஸ்பர்ட்ஸே ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா நீதித்துறைக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு வேலையை நீங்க பாக்குறீங்க. செக்ஷன் 35A நீங்க கொண்டு வர போறீங்க. அது என்ன செக்ஷன் 35A? வழக்கறிஞர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை, அது நாட்டுக்கா இருந்தாலும் சரி, அவங்களுக்கா இருந்தாலும் சரி, நீதித்துறைக்கா இருந்தாலும் சரி, ரோட்ல இறங்கி போராடுறாங்க. அப்படியெல்லாம் அவங்க போராடக்கூடாது. போராடுனா கோர்ட்டோட வேலை பாதிக்கப்பட்டுரும். அவங்க போராட்டத்துக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நியாயப்படி கோர்ட்டோட வேலை ஏன் பாதிக்கப்படுது? இந்தியாவில் லட்சக்கணக்கான பேர் லா முடிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீதிமன்றங்கள் பத்தல, நீதிபதிகள் பத்தல அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இவ்வளோ வழக்குகள் பெண்டிங் இருக்குது. 6 கோடி வழக்கு, 7 கோடி வழக்கு பெண்டிங் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது முடிக்காததுக்கு என்ன காரணம்? நமக்கு நீதிபதிகள் தேவை, நீதிமன்றங்கள் தேவை, முனிசிப் நீதிமன்றங்கள் தேவை, அடிஷனல் முனிசிப் நீதிமன்றங்கள் தேவை. இது மாதிரி பல விரிவாக்க பணிகள் நடந்தா தான் வழக்குகள் முடியும். ஆனா ஒரு 2 நாள் 3 நாள் லாயர்ஸ் ரோட்ல இறங்கி போராடுறதுனால வழக்குகள் பெண்டிங் ஆகுதுன்னு ஒரு கதையை சொல்லி ஸ்ட்ரைக்கே பண்ணக்கூடாது, போராட்டத்துக்கே போகக்கூடாதுன்னு நீங்க எப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவீங்க? இதுதான் ஜனநாயகமா? இந்திய ஜனநாயகத்தில் யாரு வேண்டுமானாலும் போராடுவதற்கு உரிமை உண்டு. குறிப்பாக ராணுவம், போலீஸ், இது மாதிரி சில துறைகளை தவிர்த்துட்டு சட்டத்துறையில் இருக்கவங்க எல்லாம் போராடுறதுக்கான வழி உண்டு. இப்ப நீங்க புதுசா சட்டத்தை கொண்டு வர்றீங்க, அந்த சட்டமே தப்பு. மக்கள் எப்படி போராடாம இருப்பாங்க? மக்கள் போராடுவாங்க. அப்ப மக்களுக்கு ஆதரவா யார் இருப்பாங்க? வழக்கறிஞர்கள் தான் இருப்பாங்க. இப்ப நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா BRS சட்டத்தை கொண்டு வந்தீங்க, ஐபிசி எல்லாத்தையும் மாத்திட்டு பாரத்ங்கிற பேர்ல புது சட்டத்தை கொண்டு வந்தீங்க. அந்த சட்டம் என்னன்னே பாதி பேருக்கு புரியல. என்ன பண்ண முடியும்? ஒரு புது சட்டம் வரும்போது புது மாற்றங்கள் நீங்க நிறைய கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை கோர்ட்டு தானே அப்ளை பண்ண போறான், கோர்ட்டு தானே அடாப்ட் பண்ண போறான். அப்படி அடாப்ட் பண்ண போறவனுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு அதை அவன் தான் பார்க்கணும். அதுல பிரச்சனை இருக்கும்போது போராட தான் செய்வான். அதை தடுக்கிறது இந்திய ஜனநாயகத்துல நீதித்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு வேலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸே தெரிவிக்கிறாங்க. இப்போ நீங்க 2002 பாத்தீங்கன்னா சேலம் பார் அசோசியேஷன் ஒரு கேஸை சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வராங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. எதுக்கு அப்படின்னா சிவில் ப்ரொசீஜரிங் ஆக்ட்ல நிறைய சேஞ்சஸ் வந்ததுனால இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சேலம் பார் அசோசியேஷன் பெரிய போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அதெல்லாம் சால்வ் பண்ணாங்க. அப்போ அந்த போராட்டம் நடக்கல அப்படின்னா இந்த சிவில் ப்ரொசீஜரிங் ஆக்ட்ல நீங்க கொண்டு வந்த மாற்றத்தை என்ன பண்ணிருக்க முடியும்? அப்போ ஒரு தேவை இருக்கும்போது பார் அசோசியேஷன், பார் கவுன்சில் இறங்கி போராடுறாங்க. அந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? ஒரு அரசாங்கம், ஒரு கவர்மெண்ட் சட்டம் போட்டு நீதிமன்றம் இது பண்ணக்கூடாது, இது பண்ணலான்னு எப்படி சொல்ல முடியும்? இது முழுக்க இந்திய ஜனநாயகத்துல நீதித்துறைக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான அதிகாரத்தை காலி பண்றது வேலை. ஒரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கவர்மெண்ட் வருது, பாராளுமன்றம். இன்னொரு பக்கம் நீதித்துறை அப்படிங்கிறது ஏற்கனவே லீகல் எக்ஸ்பர்ட்ஸால உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய அதிகாரத்தை நீங்கள் எப்படி குறைக்க முடியும் அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதுல அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபாரின் லா ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் கடையை திறப்பாங்க அப்படிங்கிறீங்க. இதை விட இந்திய மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் வேற ஒண்ணுமே கிடையாது.
எக்கச்சக்கமான கம்பெனிக்காரன் ஐரோப்பா, அமெரிக்கா, ஜெர்மனி எல்லாம் இங்கே வந்து லீகல் ஃபார்மாக உட்காந்துருவான். எப்படி இப்போ கார்பரேட் கம்பெனிக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் மாதிரி இங்கே வந்து உட்காந்துருவான். இப்போ கொக்கோ கோலாவும் பெப்சி கம்பெனிக்காரன் இங்கே வந்தான், லோக்கல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் பண்ண போறீங்க. வெளிநாட்டிலிருந்து பெரிய பெரிய லீகல் ஃபார்ம் இங்கே வந்து உட்காந்து இங்கே லா படித்த பசங்களுக்கு பிடிச்சி 5000 10,000 சம்பளம் கொடுத்து அடிமை மாதிரி அவங்கள வேலை வாங்க போகிறாங்க. அப்போ ஒரு வழக்கறிஞர் தானாக தனித்துவமாக சம்பாதிக்கிறது, தனித்துவமான உரிமையோட வாழ்றதுக்கு இல்லாம கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட வேலை செய்யக்கூடிய அடிமைகளா மாத்துறதுக்கான சட்ட திருத்தத்தை நீங்க செய்றீங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இது மட்டும் இல்லாம மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்குள்ள 3 மெம்பர்ஸை மோடி அரசாங்கம் உள்ள நுழைக்க போகுது. இது எதுக்கு? இந்தியாவில் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு. இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்குள்ள அரசாங்க வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சாலிசிட்டர் ஜெனரலும் அட்டார்னி ஜெனரலும் மெம்பர்ஸா இருக்கிறாங்க. அது போதுமானது. நீங்க எதுக்கு மத்திய அரசாங்கமே ஒரு 3 பேர்த்த உள்ள அனுப்பு அப்படிங்கிறீங்க? அவங்க உள்ள போனா யாருக்கு ஆதரவா செயல்படுவாங்க? அரசாங்கத்துக்கு ஆதரவா தான் செயல்படுவாங்க. அப்ப அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படுற ஆட்களை நீங்க எப்படி உள்ள அனுப்ப முடியும் நீதித்துறையினுடைய பார் கவுன்சிலுக்குள்ள? அப்ப இது திட்டமிட்டு பார் கவுன்சிலை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலை தான். நீங்க கடந்த காலங்களில் என்ன பண்ணுவீங்க? பார் கவுன்சிலே இல்லாம பண்ணிட்டு, கொலிஜியமே இல்லாம பண்ணி, நேரடியாகவே அரசாங்கமே உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியை நியமிக்குங்கிற இடத்துக்கு நீங்க நகர்ந்தீங்க. மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு, பின்வாங்கிட்டீங்க. இப்ப இதே ஒர்க்கை பேக்ரவுண்ட் பின்னாடி வழியா வந்து, அதாவது புறவாசல் வழியா வந்து அதே வேலையை செய்யறதுக்கு உங்க ஆட்கள் ஒரு 3 பேர்த்த, அதாவது அரசாங்கத்தினுடைய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அது எந்த அரசாங்கம் வேணா இருக்கட்டும், உங்க ஆளை கொண்டு நீங்க பார் கவுன்சிலுக்குள்ள எதுக்கு நீங்க வைக்கிறீங்க? இது முழுக்க முழுக்க நீதித்துறையை அரசாங்கத்துக்கு கீழே கட்டுப்படுத்துறதுக்கான வேலையை நீங்க செய்றீங்க. அப்படி செஞ்சா இந்தியாவில் நீதித்துறையினுடைய மாண்பு கெட்டுடும். கடந்த 70-75 ஆண்டுகளாக இந்தியாவில் நீதித்துறை தனித்து செயல்பட்டு இருக்கு. அதை அப்படியே விட்டுறணும். நீங்க தேவையில்லாம 3 பேர்த்த அனுப்புறங்கிறீங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்து நாங்க அட்வைசரி போர்டு உருவாக்க போறோம், ரெகுலேட்டரி போர்டு உருவாக்க போறீங்க. நீதித்துறையை ரெகுலேட் பண்றதுக்கு, நீதித்துறைக்கு அட்வைசரி கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்காங்க, நூற்றுக்கணக்கான நீதிபதிகள் இருக்காங்க, ஹைகோர்ட் நீதிபதிகள் இருக்காங்க, இந்தியா முழுக்க நீதிமன்றங்கள் இருக்கும். அவங்களே அட்வைசரி போர்டு உருவாக்கிட்டு போறாங்க. அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டரி போர்டு உருவாக்கிட்டு போறாங்க. நீங்க எதுக்காக போய் ரெகுலேட்டரி போர்டு உருவாக்கி? கவர்மெண்ட் எப்படி ஒரு ஜுடிஷியரிக்குள்ள போய் ரெகுலேட்டரி போர்டு உருவாக்க முடியும்? இது என்ன வந்து மருத்துவ டிபார்ட்மெண்டா? இது வந்து என்ன வந்து பொது சுகாதாரத்துறை டிபார்ட்மெண்டா? இல்ல இது வந்து போக்குவரத்துறை டிபார்ட்மெண்டா? அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு இது நீதிமன்றம். அரசாங்கம் தப்பு செய்யும் போது அதை கேள்வி கேட்க இடத்துக்காகத்தான் தனித்துவமா உருவாக்கப்பட்ட நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க எப்படி அட்வைசரி போர்டையும், அதே மாதிரி நீங்க எப்படி வந்து ஒரு ரெகுலேட்டரி போர்டையும் உருவாக்க முடியும்? இது முழுக்க முழுக்க நீதிமன்றத்தை தன் காலுக்கு அடியில் கொண்டு வர்றதுக்காக இந்த மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு சதி. இந்த சதி நடந்துச்சு அப்படின்னா கடந்த 100 ஆண்டுகளாக, குறிப்பாக இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு நீதித்துறை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் செயல்படுது இல்லையா, அந்த நேர்மையை ஒட்டுமொத்தமா காலி பண்றதுக்கான வேலை தான் இங்க நடக்குது. இந்த சட்டத்தை இப்போது தற்காலிகமாக மோடி அரசாங்கம் வரைவை வந்து பின்வாங்கியிருக்காங்க. அது வெறும் வரைவு தான், பில் தான். இந்த பில்லை திருப்பி அவங்க பார்லிமெண்ட் கொண்டு வந்து அதை சட்டமா மாத்துவாங்க. அப்படி ஒரு சட்டம் வரக்கூடாது. வந்தால் இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு மிகப்பெரிய களங்கம் ஏற்படும்.